ஹாய், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்திருக்காங்க. என்னெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம டொமேட்டோ எல்லாமே பழுத்துட்டானுங்க. சூப்பராக பழுத்துட்டானுங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக பழுத்துட்டானுங்க. ஏன்னா அவங்களோட ஹார்வெஸ்டிங்கே ஆக்சுவலாக வந்து ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்க வந்து சின்னதுலேயே வந்து பழுத்துட்டானுங்க, ஏன்னு தெரில. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த லீஃப் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அதனால சீக்கிரமாகவே அது வந்து அந்த காய் வந்து பழுத்துட்டா பாருங்க. நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து என்ன தேவை, நம்மளுடைய கார்டனுக்கு வந்து என்ன தேவைன்னா நம்ம வீட்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் தான் தேவை. ஸோ அதுவே வந்து நம்ம வீட்டிலே வந்து அழகாக வந்து போட்டு வளர்த்துக்கலாம். வரும் டொமேட்டோ நெக்ஸ்ட்டு செர்ரி டொமேட்டோவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களே எடுத்துக்கலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க. சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். செர்ரி டொமேட்டோவே நிறைய இருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து சொடக்கு தக்காளின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக சொடக்கு தக்காளி கிடையாது. சொடக்கு தக்காளின்றது வேறு. இது வந்து அடுக்கு தக்காளி, இல்லைன்னா வந்து செர்ரி டொமேட்டோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்க, அடுக்கு தக்காளின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரே இதில் வந்து எவ்வளோ அப்படியே லைனாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதனால தான் இது அடுக்கு தக்காளி, இல்லாட்டா செர்ரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அது எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த செர்ரி டொமேட்டோஸில் பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து செர்ரி டொமேட்டோஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு பிரிஞ்சால் வந்திருக்காங்க. இது என்ன வகையான பிரிஞ்சால்னு எனக்கு தெரியல. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் செடி வந்து அவ்வளோதான், அவங்களோட ஹார்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த லீஃப்லாம் வந்து இதாகிட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்து டொமேட்டோ வாங்கி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. இந்த நாட்டு தக்காளி வந்ததுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி, மிளகா, ஸோ அப்புறம் வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, புதினா, ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அவ்வளோவா மெயின்டெனன்ஸே இருக்காது. அதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து அழகாக வந்து போட்டு நம்மளுக்கு தேவையானதை நம்ம அதில் எடுத்துக்கலாம். நம்ம பாட்டிலே வந்து அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து பாட்லேயே வாங்கி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நான் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கவே இல்லை இன்னும். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கார்டன், இந்த ஹார்வெஸ்டிங் கார்டன் ஒர்க் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலையை போயிட்டு பார்ப்பேன். இங்கே ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டில் பிளேஸ் இல்லைனாலும் பாட்டில் வாங்கி கன்ஃபார்மாக இந்த மாதிரி செடிங்கள்லாம் நம்ம சொன்ன நம்மளுக்கு தேவையான செடிங்கள்லாம் கன்ஃபார்மாக வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பிளேஸ் இருக்கணும், அவ்வளோ பிளேஸ் இருக்குன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம் அழகாக. நம்ம கறி லீஃப் அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க. பட் அவனை இது முன்னாடி வந்திருக்கணும், சன்லைட் வந்து கொஞ்சம் இல்லவே இல்லை, அதனால தான் அவங்களால வர முடியலை. கொஞ்சம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு கொஞ்சம் டைம் பண்ணணுன்னா கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் நம்ம வந்து அது பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அதை விடவே மனசு வராது. ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா, காய் எடுத்துட்டோன்னா, அதுலேருந்து நம்ம அதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட் வாங்கி கரெக்டாக அதை வந்து மட்டு போட்டு சீடு போட்டு சன்லைட்டில் கொஞ்சம் வச்சு
அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக வரும். எங்கே இருக்கிறான் பாருங்கள், எதுக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதனால தான் செர்ரி டொமேட்டோன்னு நேம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய ஹார்வெஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து பிட்டர் கார்டெலாம் நிறையா வந்திருக்கானுங்க. ஸோ இவங்களை வந்து நாளைக்கு பிக் பண்ணலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ கூட வந்துட்டுருக்குறாங்க. நீங்களாம் பழுத்துருவாங்க, எடுத்துருக்கோன்னு வச்சுன்னா நிறைய பழுத்துருவாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துருக்குறாங்க. ஏன்னா வந்து நாட்டு தக்காளி நான் போட்டதுலேருந்து நான் கடையில் வாங்குறதே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வீக்ஸ் ஆகி பாருங்கள், எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகில். சீக்கிரமாகவே வந்து பழுத்துட்டான். ஸோ இதை வந்து சீடுக்கு போட்டுடலான்னு பார்க்குறேன். சீடு போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து நிறையா வந்து சீடுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களாம் வந்து சீடில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் காஞ்சிட்டானா இதில் வந்து கொஞ்சம் சீடு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறையவே கிடச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நிறைய தர்றாங்க. அதனால் ரொம்பவே ஹாப்பி. அவ்வளோதாங்க, நம்மளோட கார்டனிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹார்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ், அவ்வளோ 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 ஹாப்பி. ஸோ வந்து இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து நாட்டு தக்காளியே வந்து அவ்வளோ கிடச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய நாட்டு தக்காளி வந்து நான் பிக் பண்ணிட்டேன். இப்போவே வந்து நான் வந்து நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாட்டிலே போட்டு ஆக்சுவலாக வந்து இதை மெயின்டைன் பண்ணி இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. நல்ல மண் கொஞ்சம் உரம் மட்டும் போட்டு பண்ணினாவே வந்துடும். ஸோ வந்து நாட்டு தக்காளி, நெக்ஸ்ட் வந்து 2 பிரிஞ்சால். ஏன்னா ஒரே செடியில் வந்து இது வரைக்கும் வந்து நான் ஒரு கம்மியாக தான் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் பிரிஞ்சால் வந்து வந்துட்டான். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து என்ன, செர்ரி டொமேட்டோஸே ஆல்ரெடி வந்து நிறையா இருக்கிறாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணதே இருக்கிறாங்க. இவங்களும் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா இவ்வளோ செர்ரி டொமேட்டோஸ் எனக்கு கிடச்சிது. அவன் வந்து நல்லது இல்லைனாலும் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா இவ்வளோ டொமேட்டோஸ் தர்றான்னா நல்லவன் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க, ஜாலி பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.